புதிதான அதிகாலையோ புகை சூடும் நெடுஞ்சாலையோ உன்னோட நான் நடந்தாலே. இப்போது நம்ம இந்த ஹேர் பேண்ட் வந்து பண்ணுறதுக்கு நம்ம இதுமாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி வேஸ்ட்டாக இருக்க கிளாத்லேயும் நம்ம அதை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணுன்னாலும் நீங்கள் வந்து அதுக்கு மேட்சாக வந்து பண்ணி கொடுக்கலாம். நம்ம நிறைய வந்து இந்த குர்த்திஸு இந்த ப்ளவுஸ்லலாம் ரொம்ப ரேர் தான் நமக்கு வந்து கிளாத் வந்து மிச்சமாகுது. அந்த சாரியோட அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். ஒரு சில கிளாத்தில் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து கிடைக்காது. நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குர்த்திஸு நம்ம சுடிதார் தைக்கிறதுக்கு கிட்ஸ் ஃப்ராக்கு தைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணுறப்ப அதில் இதுமாதிரி வேஸ்ட் கிளாத்ஸ்லாம் நிறைய வந்து கிடைக்கும். நம்ம கட் பண்ணி மிச்சம் மீதி கிளாத்ஸ்லாம் கிடைக்கும். அதில் நீங்கள் வந்து ஹேர் பேண்ட் வந்து பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் வந்து இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து பிடிக்கணும், உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ளவுஸு குர்த்தி ஸ்டிச் பண்ணும்போது இதுமாதிரி ஒரு ஹேர் பேண்டும் நீங்கள் வந்து பண்ணி கொடுத்து ஃப்ரீயாக கூட வந்து கொடுக்கலாம். இல்லை நீங்கள் அந்த அமௌண்ட்டு இப்போ வந்து செட் பண்ணி கொடுப்பீங்கள்ல, ஒரு டிசைன் ப்ளவுஸ் ஏதோ ஒன்று பண்ணும்போது அது வந்து இந்த ஒரு அமௌண்ட் வந்து செட் பண்ணி நம்ம வந்து கொடுப்போம். அதிலே நீங்கள் அந்த பேண்டுக்கான அமௌண்ட்டையும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லாமல் கூட நீங்கள் அந்த பேண்டை வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும்னு சொல்லி கூட அதுக்கான அமௌண்ட் வந்து ப்ளவுஸ்லேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து லாபம் வந்து பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து இதுமாரி தனித்தனியாக இதுமாதிரி ஃபேப்ரிக்கெல்லாம் விற்குது, நீங்கள் வந்து இந்த மாரி ஃபேப்ரிக்கெல்லாம் வாங்கி காட்டனு இது வந்து ஸ்டெயின் ஃபேப்ரிக் இந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக்கை வந்து வச்சு நீங்கள் வந்து அதை வந்து பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி வந்து சேலுக்கு வந்து தனியாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஒரு பேண்ட் வந்து 10 rupees கிட்ட நம்ம வந்து சேல் பண்ணலாம். அப்படி உங்களால் வாங்க முடியல அப்படின்னா பிரச்சனை இல்லை. நம்ம நிறைய ஸ்டிச் பண்ணி நிறைய இந்தமாதிரி வேஸ்ட் கிளாத்ஸ்லாம் நிறைய வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம் ஒரு பேக்கில். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா நிறைய டைலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லோஸ் பண்ணி கொடுப்பாங்க, பில்லோ கவரில் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வழியில் நம்ம அந்த டைலர் மிஷினில் நிறைய வழியில் வந்து நம்ம வந்து ஏர்ன் வந்து பண்ணலாம். நம்ம வெறும் சுடிதார் குர்த்தி மட்டும் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்து ஏர்ன் பண்ண கிடையாது. இதுமாரி நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டேஜ் வந்து ஆர்டர்ஸில் கிடைக்காமல் இருக்கும், ப்ளவுஸோ குர்த்தி எதுவும் கிடைக்காது சமயத்தில் இதுமாரி நம்ம வந்து ஃபேப்ரிக் மாரி ஹேர் பேண்டெலாம் ஸ்டிச் பண்ணி ஒரு கவரில் போட்டு கூட நம்ம வந்து இந்த ஃபேன்சி ஸ்டோருக்கோ இல்லை வீட்டில் பக்கத்தில் இருக்க கிட்ஸ்கிட்டையோ நம்ம வந்து இல்லை பெரியவங்ககிட்டையோ நம்ம இதுமாரி பேண்ட் வந்து நான் சேல் பண்ணுறேன் வாங்கிக்கிறீங்களான்னு பேராக கொடுக்கலாம், இல்லை தனியாகவும் கொடுக்கலாம், தனியாகவும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலாஸ்டிக்கும் நமக்கு வந்து தேவைப்படும். அது இல்லாமல் இந்த சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய ஒரு 12 சைஸ் கிட்ட வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைனாக மாடல் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வர வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுவில் கிளாஸஸும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சொல்லி கொடுக்குறேன். நான் வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்குறேன். நம்ம பவுச்சு ஸ்டிச் பண்ணுறது, இந்த மணி பர்ஸ் ஸ்டிச் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம வந்து சைடு இதுமாரி ஸ்டிச் பண்ணி அதையும் நம்ம வந்து இதுமாரி வேஸ்டான கிளாத்தை ஸ்டிச் பண்ணி அதையும் நம்ம ஒரு பிஸ்னஸாக வந்து கொண்டு வர முடியும். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு எலாஸ்டிக் வந்து தேவை, அதை வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதை நான் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன் அந்த எலாஸ்டிக்கை. இப்போது நம்ம வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் இருக்குது சின்ன சைஸ் ஹேர் பேண்டு இதை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ண வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இதே மெத்தடை நம்ம எல்லா பேண்டுமே வந்து ஸ்டிச் பண்ணலாம். சைஸ் அந்த அளவு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சேஞ்ச் வந்து ஆகும். இப்போ வந்து அகலம் வந்து எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா 6. எனக்கு இந்த 6 வந்து கரெக்டாக வந்து இருக்குது. இதில் இன்னும் நிறைய கிளாத் வந்து அட்டாச் பண்ணணும். இது வந்து சின்ன கிளாத்து தான், இது ரொம்பவே சின்ன கிளாத்து. எனக்கு வந்து மொத்தமே நீளம் வந்து எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா 50 வந்து வேணும். எனக்கு இந்த கிளாத் அந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா 20 தான் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 30 மீட்டர் வந்து வேணும். நான் வந்து தனியாக வேறு ஒரு ஃபேப்ரிக் இது கிளாத்து சின்னதாக தான் இருக்குது. இதே கிளாத்தை வந்து திரும்பி அகலம் வந்து 6 எடுத்து 30 மீட்டருக்கு வந்து அளவெடுத்து கட் பண்ணி அந்த கிளாத்து இந்த கிளாத் வந்து ஜாயின் பண்ணிடுறேன். ஏன்னா பத்தலை, நீங்கள் வந்து நீட்டாக ஒரே பெரிய கிளாத் எடுக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அந்த 50 மீட்டருக்கும் நீட்டாக ஒரு கிளாத் வந்து எடுக்க முடியாது. ஃபேப்ரிக் நம்ம கட் பண்ணுவோம், நமக்கு எதுவுமே துண்டு துண்டாக தான் கிடைக்கும். இதே நீங்கள்
பண்ணாத கிளாத்தாக இருந்தால் நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நீட்டாக ஒரு 50 மீட்டர் நீட்டாகவே எடுத்துகிட்டு அகலமும் 6 அகலம் அதை எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இங்கேருந்து இது வரைக்குமே 6 மீட்டர் கரெக்டாக இருக்குது. நான் இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இது வந்து நமக்கு யூஸ் ஆகாது, அதை வந்து நான் இங்கே வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா அன்ஈவனாக இருக்குது. இது அதேமாரி அகலம் வந்து 6 இன்ச் வந்து எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கிட்டு அந்த 6 அகலத்துக்கே வர மாதிரி ஃபுல்லாக ஒரு நீட்டாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு மாதிரி சைடு கிராஸாக இருக்குது. நம்ம வந்து ஒரே நேராக இருக்கிற மாதிரி பார்த்து வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க அந்த கிளாத்தை நான் இது கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து நீட்டாக ஒரே கிளாத்தாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பெருசாக அந்த 50 மீட்டருக்கும் நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேப்ரிக் கிடைக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து இதுமாரி கட் பண்ணி ஜாயின் பண்ணுற வேலையே வேண்டாம். நீங்கள் வந்து 50 மீட்டருக்கு மார்க் பண்ணி அந்த 6 அகலத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரே கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து நான் வந்து ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி எனக்கு மீதமற்ற கிளாத்தஸ்ஸு இதை வந்து நான் வந்து அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணி எனக்கு 50 மீட்டர் வர அளவுக்கு நான் வந்து கிளாத் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். நம்மளுக்கு அந்த ஹேர் பேண்ட்லேயும் நமக்கு ஜாயின் பண்ணுறது அவ்வளோவா அசிங்கமாகவும் எதுவும் தெரியாது, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த 2 ஃபேப்ரிக்குமே மேலே வச்சுட்டு நல்ல பக்கம் வந்து உள்ளார இருக்கிற மாதிரி வந்து வச்சிடறேன். 2 பக்கமும் கீழேயும் மேலேயும் நம்ம ரவுண்ட் சைடு தான் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். கிளாத்தோட நல்ல பக்கமும் 2மே வந்து உள்ளார இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ சைடில் இப்படி நீட்டாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறேன். இப்போ வந்து 2 ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குது பார்த்துக்கலாம். இதுக்கு இன்னும் கிளாத் வந்து தேவைப்படுதான்னு பார்க்குறேன். தேவைப்படலைன்னா நான் அப்படி வந்து இப்போ எப்படி வந்து இந்த ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு இன்னும் ஃபேப்ரிக் தேவைப்படுச்சுன்னா நான் இன்னும் கொஞ்சம் வந்து அதேமாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த ஃபேப்ரிக் டோட்டலாக எனக்கு வந்து 38 மீட்டர் வந்துருக்கு. இன்னும் எனக்கு 12 மீட்டர் கிளாத் வந்து இதே மாதிரி எனக்கு வேணும். நான் வந்து அதேமாரி மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிடுறேன். அதே மாதிரி அதோட அகலம் ஹைட்டை வந்து மார்க் பண்ணிடுறேன். இப்போ வந்து எனக்கு 50 மீட்டருக்கு நான் வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை வந்து எடுத்து வச்சுட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி 6 மீட்டர் அகலத்துக்கு எனக்கு வந்து 50 மீட்டருக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணி 50 மீட்டருக்கு கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சா ஓகே. இந்த மாதிரி அகலமாக உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது பேண்ட் ஸ்டிச் பண்ணி கிடச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த கிளாத்தில் அந்த ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி வச்ச பாருங்கள். 50 மீட்டருக்கான வருதான்னு சொல்லி இல்லை இதுமாரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளாத் கிடைக்கலன்னா இந்த மாதிரி கிளாத் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் கிடைக்கிது அப்படின்னும் போது இதை வச்சு நம்ம ஃபேப்ரிக்கில் இந்தமாரி துட்டாக கிடைக்கிற ஃபேப்ரிக்கில் நம்ம வந்து கிளாத் ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் எப்படி வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கிளாத்தஸாக கிடச்சிச்சின்னா அதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல்
கிளாத் ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து மேக் பண்ணி அதில் வந்து ஹேர் கிளிப்ஸு இந்த மாதிரி ஹேர் பேண்டுக்கு வந்து அதை அந்த ஃப்ளவர்ஸ் வந்து வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் பேண்டில் எப்படி அட்டாச் பண்ணுறது, இந்த மாதிரி நான் வந்து அடுத்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி கிளாத் இதுமாதிரி ஃபேப்ரிக்கு வந்து நமக்கு நிறையவே கிடைக்கும். ப்ளவுஸ் பீஸில் கூட இதுமாதிரி கிடைக்கும். அதை வச்சு நம்ம எப்படி பண்ண சொல்லலாம். இப்போ வந்து நமக்கு வந்து மீட்டர் நிறைய வேஸ்ட்டாக இருக்குது, நம்ம நிறைய இருக்குதுன்னும் போது இந்த மாதிரி நம்ம வந்து ஹேர் பேண்ட் வந்து பண்ணலாம். கண்டிப்பாக ஹேர் பேண்ட் பண்ணுறதுக்கு 50 மீட்டர் நீளம் வந்து 50 மீட்டர் கண்டிப்பாக வேணும். அகலம் வந்து 6 மீட்டர் வந்து இருக்கணும். இது வந்து இதுக்கு ரொம்ப சின்ன சைஸு ஹேர் பேண்டை நம்ம இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். அதனால தான் இதுக்கு மேலே வந்து அதிகமாக ஒரு சைஸும் பெருசாக போக போக நமக்கு வந்து இந்த ஃபேப்ரிக்கோட அந்த நீளம் வந்து அதிகமாகிட்டே போகும். அதனால தான் நான் வந்து சின்னதாக வந்து இந்தமாரி வேஸ்ட் நெக்கில் தான் சின்ன ஹேர் பேண்ட் வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து துணியோட கிளாத்தோட நல்ல பக்கம், இது வந்து உள்பகுதி கிளாத்துக்கு வந்து நம்ம இப்போ வேர் பண்ணும்போது நம்மளுக்கு உள் பக்கம் போகிறோம் அந்த பகுதி. இது வந்து மேல் பக்கமாக வர மாதிரி இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து மடிச்சுட்டு இங்கே ஓரத்தில் அந்த கிளாத்து முடிகிற வரைக்குமே எஞ்சி வரைக்குமே கடைசி வரைக்கும் நீட்டாக ஒரு தையல் வந்து போடுங்க. அதேமாரி 2 தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு இங்கே ரொம்ப ஓரத்தில் போட்டுறாதீங்க, கொஞ்சம் தள்ளி வச்சு நீட்டாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டு அந்த கிளாத் முடி வரைக்கும் நீட்டாக ஸ்டிச் போட்டுட்டு திரும்பி 2வது ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 தையல் வந்து போட்டு எடுத்துருக்கேன். அந்த கிளாத்தை ஃபுல்லாகவே நான் வந்து போட்டு வந்து எடுத்துருக்கேன். நான் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த கிளாத் எடுக்கிறீங்களோ அதே கலர் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை வந்து நம்ம திருப்பிக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த ப்ளவுஸுக்கெல்லாம் அந்த குர்த்திஸ்க்கெல்லாம் நம்ம வந்து அதுக்கு மேட்சாக அதே கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டெல்லாம் தைப்போம் இல்லையா, தைச்சிட்டு வந்து திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இது ஃபுல்லாக வந்து வெளில எடுக்கணும். ஈஸியாக வந்து வந்துடும். நல்லா வந்து எடுத்து விட்டுருங்க. நான் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ராக்கெல்லாம் போட்டு நம்ம அந்த ஒரு பெரிய பேண்ட் வந்து தள்ள போடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். நம்ம வந்து பெரியவங்களும் போட்டுக்கலாம், அது நல்லாயிருக்கும். இந்த குதிரைவால் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலுக்குலாம் செம்மையாக வந்து இருக்கும். இப்போ ஃபுல்லாக நான் வந்து இந்த மாதிரி வந்து திருப்பி வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து எலாஸ்டிக் இதில் வந்து ஜாயின் பண்ணணும். நான் இது வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். இந்த எலாஸ்டிக் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் ஸ்டிச் பண்ணுறது நம்ம இந்த மாதிரி எலாஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடிஃபுக்கெல்லாம் அந்த ஸ்கர்ட்டுக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த எலாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இந்த மாதிரி த்ரெட்டு மாதிரி இருக்கும், இந்த எலாஸ்டிக் தான் கயிறு மாதிரி இருக்கும், அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து 7 மீட்டருக்கு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். 6 மீட்டர் எலாஸ்டிக் எடுக்கணும். பட் நான் வந்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து உள்ளே வந்து நாட் வந்து போட போகிறோம். அது கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம்னா நம்ம இழுத்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். 6 மீட்டர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எலாஸ்டிக்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டில் வந்து கேர்ள் பேபியில் இருக்கும்போது நீங்கள் டைலரிங் வந்து பண்ணுறப்ப இந்த வேஸ்ட்டாக பார்க்குறப்ப நிறைய ஹேர் பேண்ட் ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணலாம். நான் வந்து இதுமாரி நிறைய வந்து ஹேர் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் நான் வந்து பண்ணி வச்சுக்குவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு துணி பின் வந்து சேஃப்டி பின் வந்து செட் வந்து பண்ணணும். நீங்கள் வந்து அந்த எலாஸ்டிக் உள்ளே போட்டிங்கன்னா கண்டிப்பாக நுழையாது. அந்த த்ரெட்டு மாதிரி இருக்கும், மேலே ஒரு எலாஸ்டிக்காக சுற்றி வந்து வெளிலே ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து அந்த த்ரெட்டுக்குள்ளே தான் வந்து நீங்கள் வந்து சேஃப்டி பின்னை வந்து நுழைச்சி இந்த மாதிரி கிளாத் ஃபுல்லாக வந்து இன்சர்ட் பண்ணி இன்னொரு பக்கம் வந்து அந்த எலாஸ்டிக் வர மாதிரி மொத்தத்தையுமே இழுத்து வந்து எடுக்கணும். இன்னொரு பக்கம் வந்து கையில் பிடிச்சிக்க எலாஸ்டிக்காக நீங்கள் போடக்கூடாது, டைட்டாக வந்து பிடிச்சிக்கணும். நீங்கள் நல்லா இன்சர்ட் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா டக்குன்னு திரும்பி மொத்தமே உள்ளே போயிடும். நீங்கள் திரும்பி எடுத்து திரும்பி வந்து இந்த மாதிரி வந்து போட வேண்டியிருக்கும். நம்ம பேண்ட்டுக்கு இந்த பாவடிக்கு வந்து நாடாக போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம இதை வந்து இன்சர்ட் பண்ணணும்.
கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி விட்டுட்டு நான் இந்த எலாஸ்டிக் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு பண்ணுங்க. முட்டு பிடிச்சி நாசி பண்ணிட்டியா? இப்போ வரைகிறேன் நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இதை விட சின்ன சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 மீட்டர் அகலம் எடுத்துக்கோங்க, 30 மீட்டர் நீளம் வந்து எடுத்துக்கோங்க, இல்லை 25 கூட எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்து நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். நான் வந்து அந்த எலாஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 ரூபா 160 ரூபா ரேட்டில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்ஸுக்கு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறது ஏதோ ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி மீதமான கிளாத்தை வந்து தூக்கி போகிறது எனக்கு மனசு வராது. பில்லு ஸ்டிச் பண்ணவும் எனக்கு மனசு வரல. எவ்வளோ பில்லு தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறது, நம்ம திரும்பி நம்ம ரீசைக்கிள் நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ தான் சரி நம்ம இது மாதிரி ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேண்ட்ஸ் மூலிக்கு ஒரு பக்கம் இருக்கும். மாதம் ஹேர் பேண்ட்ஸுக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். சரி இதுமாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிட்ஸுக்கும் அப்படின்னு சொல்லி நான் இதை வந்து இந்த எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எலாஸ்டிக் வந்து வெளியே எடுத்துட்டேன். இப்போ சேஃப்டி பின் எடுத்துட்டேன். 2 முனையும் இழுத்து நல்ல ஒரு நாட் வந்து போட்டுக்கோங்க. ஒரே நாட் தான் போடணும். 2த்தையும் இழுத்து எண்ணெய் வச்சு ஒரு நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் இழுத்து வச்சு போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா இழுத்துருங்க. டைட்டாக இழுத்து நிறச்சிக்க நல்லா அந்த முடிச்சு வந்து நல்லா டைட்டாக வந்து வந்துடும். இது வந்து நடுவில் நமக்கு எப்போவுமே வந்துட்டு அந்த முடிச்சு வந்து நமக்கு ரிமூவ் ஆகாது. சில பேர் டவுட் இருக்கும், நம்ம நாட்டு போடுறோமே நம்ம யூஸ் பண்ண ஜக் ஆரம்பிச்சு ரிமூவ் ஆகுமான்னு சொல்லி ரிமூவ் ஆகாது. இப்போ வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி அந்த பக்கம் ஓப்பன் ஆகி அந்த நாட்டு போட்ட அந்த எலாஸ்டிக்கை கையால் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் இருக்கிற கிளாத்தை வந்து கொஞ்சமாக உள் பக்கமாக ஒரு ஃபோல்ட் பண்ணி அந்த கிளாத்துக்குள்ளே வந்து நான் வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடுறேன். பாருங்கள் இந்த மாதிரி இன்செர்ட் வந்து பண்ணிவிட்டு மேலே ஒரு தையல் வந்து போட்டுட்டோம்னா முடிஞ்சது. மேலுக்கு ஒரு தையல் வந்து போட்டுக்கணும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக மறுபடியும் நான் இன்னொரு டைம் வந்து பண்ணுறேன். இப்போ வந்து எலாஸ்டிக் வந்து முடிச்சு வந்து போட்டுட்டேன். அதில் எனக்கு என்னுடைய லெஃப்ட் சைடில் வந்து இருக்கிற அந்த கிளாத்துக்குள்ளே லைட்டாக உள்ளே வச்சு ரைட் சைடில் இருக்கிற கிளாத்தை கொஞ்சமாக உள்ள இன்செர்ட் உள் பக்கமாக கொஞ்சமாக ஒரு மடிப்பு மாரி மடிச்சுட்டு அதுக்குள்ளே இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கிளாத்தை மொத்தமே ரைட் சைடில் இருக்கிற கிளாத்துக்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த எலாஸ்டிக்கையும் அந்த நடு சென்டரில் வர மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். அவ்வளோதான். தையல் வந்து போட்டுட்டோம்னா நம்ம 2 தையலும் வந்து போட்டுக்கணும். தையல் வந்து நம்ம போட்டுட்டோம்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஆகிடும். ஆன பிறகு நாங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்ட பிறகு நல்லா அங்கே அந்த கிளாத்தை வந்து நல்லா வந்து அங்கங்கே ஃபில் பண்ணி விட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இழுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா பஃப்பாக அழகாக தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட்டான கிளாத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்டிச் பண்ணி வேஸ்ட்டான கிளாத்தஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடைக்கலனாலும் ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை நான் அப்படியே காமிச்சேன் பார்த்தீங்களா குட்டி குட்டியாக அந்த மாதிரி ஃபேப்ரிக் வச்சு நம்ம ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் முடிஞ்சால் நான் வந்து சொல்லித்தரேன். இந்த சைஸ் கிடைக்கலாம் கூட பரவாயில்ல. இதை விட நீங்கள் கம்மி சைஸில் கிடைச்சாலும் ஓகே தான் உங்களுக்கு. இப்போ 6 அகலமாக கிடைக்கலாம் கூட 3 அகலமாக நீளம் வந்து 20 கூட நீங்கள் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கிளாத்துக்கு கிட்ஸுக்கு வந்து இது வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கவே அழகாக இருக்குல்ல. வேணால் நீங்கள் வந்து அந்த பீட்ஸ்லாம் வச்சு கூட ஸ்டிச் பண்ணலாம். இல்லை ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட ஸ்டிக் பண்ணிங்கன்னா கிராண்ட் லுக்கில் அழகாக இருக்குது. எப்படியும் வந்து இது கடையில் வந்து வாங்கினோம்னா எப்படியும் 30 ரூபா தான் ஆகும். 30 ரூபாவோ 40 ரூபாவோ எனக்கு தெரியல. ஆனால் நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மீட்டர் ஒரு 3 ரூபா 4 ரூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம குறைஞ்ச செலவில் வேஸ்ட்டான ஃபேப்ரிக்கை வச்சு டக்குன்னு வந்து பண்ணிட்டோம். இந்த ஹேர் பேண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இல்லை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸு அகலமெல்லாம் வந்து வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இல்லை நிறைய மாடல்ஸ் இருக்குது, அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் வந்து ரீசெண்டாக கொஞ்சம் ஒரு 1 மந்த் 2 மந்த் கிட்டே இதை வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பேண்டில் ரொம்ப சின்ன சைஸ் பேண்டு, அப்புறமா கொஞ்சம்
பெரிய சைஸ் பேண்டும் நான் வந்து வேறு கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணேன். என்னோடய குர்த்திஸு அனார்கலியெல்லாம் ஸ்டிச் பண்ணுறப்ப மீதமான துணியில் எந்தளவுக்கு கிளாத் இல்லையோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி நிறைய நான் வந்து டிசைன்களும் சொல்லி கொடுக்குறேன். நம்ம டெய்லரிங் வச்சு டெய்லர் மிஷின் வச்சு நம்ம ப்ளவுஸ் குர்த்திஸ் மட்டுமே ஸ்டிச் பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் நம்ம அதில் கற்றுக்கிட்டு அது மூலிமா நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா மூளைக்கு நிறைய டெய்லர்ஸ் வந்து வந்தாச்சு. நம்ம இந்த மாதிரி நியூ ஐடியா கண்டுபிடிச்சி நம்ம நிறைய பிஸ்னஸ் வந்து பண்ண